நாங்க ஹேர் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நாள் 3 நாள்ல எங்களுடைய நரைமுடிகள் திரும்ப வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கான வீடியோ தாங்க. இப்ப நான் சொல்லுற முறையில நீங்க ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாறிடுங்க. இப்படி கருகருன்னு மாறிய நரைமுடிகள் திரும்ப 60 நாளைக்கு வரவே வராதுங்க. 2 மாசத்துக்கு உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருகருன்னு இருக்குங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் தான் நீங்க மறுபடியும் ஹேர் டை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த முறையில நீங்க ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுடைய ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும், ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகுங்க. இப்ப அந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்றதுக்கு இப்ப நம்ம டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. அந்த டிகாஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா மாதுளம் பழத்தோட தோல் தாங்க. இந்த மாதுளம் பழத்தோட தோல்ல இருக்கிற நிறமி வந்து நம்மளுடைய ஹேர் டைல சேரும்போது ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகி முடிய வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையா வச்சிருக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதுளம் தோலை சேர்க்கிறோம். மாதுளம் தோலை சேர்க்காம நம்ம செய்யலாம். ஆனா நம்ம நீங்க சொல்ற மாதிரி கொஞ்ச நாளையே ஹேர்ல இருக்கிற கருமை எல்லாம் மறுபடி வெள்ள முடியா ஆயிடுது. சோ நீங்க இந்த முறையில ஒரு வாட்டி இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 2 மாசம் ஆனாலுமே உங்களுடைய வெள்ளை முடிகள் அப்படியே கருகருன்னு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம மாதுளம்பழம், இது வந்து ஒரு மாதுளம்பழத்தோட தோல், இதோட ஒரு டீஸ்பூன் அளவு டீத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தோல் சேர்த்துக்கிறேங்க. இந்த வெங்காயத்தோலோட நிறமையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் டைல வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்ல கருமையை வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி வைக்கும். அதனால அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்த பொருள் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா கருஞ்சீரகங்க. இந்த கருஞ்சீரகத்தை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா கருமையா மாறுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம தடவை ஹேர் டை வந்து நல்லா கருவருன்னு ஆனதுக்கு அப்புறமா அந்த கருவருப்பான நிறத்தை வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வைக்கும். இப்போ இதை வந்து 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இது முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்ப நான் வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நல்லா கொதிக்க வச்சு இந்த சாரெல்லாம் இதுல இறங்கணும். அது இறங்கி நம்ம 1/2 டம்ளர் ஆசனை வச்சு நம்ம கொதிக்க வைக்க போறோம். அப்பதான் இது வந்து நமக்கு நல்ல ஒரு ஆக்டிவேட்டரா நமக்கு கிடைக்கும். இந்த டிகாஷனை வச்சுதான் நம்ம வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த ஊற்றின தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுண்டி வரணும். நமக்கு டிகாஷன் வந்து ஓரளவுக்கு நம்ம டை கலக்கிற அளவுக்கு கிடைச்சா போதும். நல்லா கொதிக்கும் போதுதான் இதோட சத்துக்கள் எல்லாமே நமக்கு இந்த டிகாஷன்ல இறங்கி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும். பாருங்க, தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. நமக்கு எவ்வளவு திக்கா டிகாஷன் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த டிகாஷனை வச்சுதான் இப்ப நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த டிகாஷனை இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த டிகாஷனை வந்து நம்ம வெதுவெதுன்னு இருக்கிறப்ப நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணுங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணுங்க. அப்பதான் நம்மளுடைய ஹேர் டை வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம தலையில அப்படியே கருகருன்னு இருக்கும். இதை வந்து நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது சில டிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து விட்டுட்டு செய்றீங்க. அதனாலதான் உங்களுடைய முடிகள் எல்லாம் டக்குன்னு வந்து மறுபடியும் வெல்ல முடியாது. இந்த ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் 60 நாளைக்கு உங்களுடைய வெள்ளை முடிகள் வந்து திரும்பி பார்க்காதுங்க. கருகருன்னு மாறிய முடிகள் எல்லாமே அப்படியே கருமையா 60 நாளைக்கு இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது வந்து வெதுவெதுன்னு இருக்கும்போது நம்ம ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணணும். இது முக்கியமான டிப்ஸுங்க. இப்போ தாங்குற சூடு நம்ம கை இருக்கணும். கொஞ்சம் சூடாதான் இருக்கு, கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து 2 டீஸ்பூன் அளவு மருதாணி பவுடர் எடுத்துக்கிறேன். மருதாணி வந்து வச்சுதான் நம்ம இந்த ஹேர் டை வந்து மெயினானது வந்து மருதாணி தான். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் அளவு கரிசலாங்கண்ணி பொடி எடுத்துக்கலாம். கரிசலாங்கண்ணி பொடியை வந்து இதுல சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா கருகருன்னு டக்குன்னு மாறிடும். அடுத்து வந்து நம்ம இதுல சேர்க்கக்கூடிய பொருள் பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் பொடியும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு நல்லா யூஸ் ஆகுங்க. அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகி நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு இந்த நெல்லிக்காய் பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். நம்ம என்னுடைய முடிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுகள் வந்து கரெக்டா ரேஷியோ வச்சுக்கோங்க. நீங்க வந்து மருதாணி பொடி வந்து உங்களுக்கு முடி லாங்கா இருக்கு, ரொம்ப அடர்த்தியா இருக்கு அப்படின்னா மருதாணி பொடியை கண்டிப்பா கூட சேர்க்கணும். இப்ப 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பொடிகள் எல்லாம் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்ப குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடும். பாருங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த லிக்விட ஊத்தி
டிகாஷனை ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். இந்த டிகாஷன் ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டிகாஷன்ல நம்ம இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ஹேரோட கலர் வந்து டக்குன்னு கருப்பா மாறும். அதே மாதிரி நரைமுடிகள் எல்லாம் கருப்பா ஆனதுக்கு அப்புறமா 2 மாசத்துக்கு நம்மளுடைய அந்த கருப்பான முடிகள் எல்லாமே அப்படியே கருகருன்னு இருக்குங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளை முடிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஹேர் கட் பண்ணும்போது இப்ப 2 மாசத்துக்கு ஒரு ஹேர் கட் பண்றாங்க இல்லையா, அந்த டைம்ல மட்டுமே இந்த ஹேர் டை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் கட் பண்ற வரைக்குமே இந்த ஹேர் டை வந்து உங்களோட முடிவில் அப்படியே இருக்கும் கருகருன்னு. பாருங்க கலர் பாருங்க, இது நம்ம கிரீன் கலரா தான் நம்ம மருதாணி போட்டோம் இல்லையா, வெள்ளை கலர் கிரீன் கலர் அந்த மாதிரி பவுடர் தான் நம்ம போட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா கலர் பாருங்க, டிகாஷனோட பவர் தான் இந்த அளவுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க அப்படியே கருவரன்னு ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து உடனே நம்ம கடவுக்கூடாது, இது அப்படியே ஓவர் நைட் நீங்க அப்படியே வச்சிடணும். ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து இதோட இன்னொரு பொடியும் கலந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி ரேஷியோல கரெக்டா நீங்க செய்துட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னா அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்குங்க. 100க்கு 100 எங்களோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு அப்படியே கருகருன்னு இருக்கும். 60 நாள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டெய்லி காலண்டர்ல கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 60 நாளைக்குமே உங்களுடைய முடி வந்து அப்படியே கருமையா இருக்கும். தட்டுகள்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தட்டிலாம் இருக்கு இல்லையா, தட்டிலாம் இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது மாதிரி இந்த ஹேர் டை வந்து இரும்பு கடாயில தான் செய்யணும், அப்பதான் நம்மளுக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். டிகாஷனை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும், டக்குன்னு ஊத்திட்டீங்கன்னா ரொம்ப தனியா போயிடுங்க. நம்ம வந்து அப்ளை பண்றது கஷ்டமா இருக்காங்க, மறுபடியும் மறுபடியும் எக்ஸ்ட்ரா சேர்க்கிற மாதிரி இருக்கும். பாருங்க உங்களுக்கு எப்படி டேஸ்ட் சூப்பரா கிடைச்சிருக்கு பாருங்க. இதுல முக்கியம் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, மூடி வைக்கும் போது கொஞ்சம் கூட காத்து வந்து ஹேர் டைக்குள்ள போகக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து பார்க்காம விடுறதுனாலதான் நமக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. சோ சின்ன சின்ன டிப்ஸா ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்ப பாருங்க இது ஃபுல்லாவே நமக்கு இரும்பு கடாயில படுற மாதிரி பரப்பி வச்சிருங்க. ஏன்னா அந்த இரும்பு கடாயில வந்து இந்த ஹேர் டை இருக்கும்போதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஹேர் டை நம்மளுக்கு கிடைக்கும். வந்து எடுத்தாச்சு. இந்த டிகாஷனை வந்து நீங்க எடுத்து வைங்க. மார்னிங் வந்து ரொம்ப வந்து தட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா காத்து போகாம மூடி வச்சிடலாம். இது குட்டி குட்டி லைட்டா ஓட்டை இருக்கும், அதனால வந்து நான் இதையும் போட்டு மூடிட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நைட் பூரா இருக்கட்டும், மார்னிங் வந்துருச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ ஓவர் நைட் ஆயிடுச்சுங்க. மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா நம்மளுடைய ஹேர் டை என்ன கலர்ல மாறி இருக்கு பாருங்க. பாருங்க என்ன கலர்ல மாறி இருக்கு பாருங்க. இந்த கலர் வந்து இப்படி ஆனதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நம்ம ஊத்துன டிகாஷன் தாங்க. மாதுளையோட தோல் தான் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ வந்து இதோட நம்ம வந்து என்ன சேர்க்கணும் அப்படின்னா 4 டீஸ்பூன் வந்து அவரி பொடி சேர்த்துக்க போறோங்க. நம்ம 2 டீஸ்பூன் வந்து மருதாணில சேர்த்திருக்கோம். எப்பயுமே அவரி பொடி தான் ஜாஸ்தி இருக்கணும். சோ 4 டீஸ்பூன் அளவு நான் வந்து அவரி பொடி சேர்த்துக்கிறேன். இந்த டிகாஷனை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். அதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவரி பொடி வந்து கையை அப்படி கருப்பாக்கிடும், அதனால வந்து ஸ்பூன் வச்சு கலக்கிக்கோங்க. கிளவுஸ் வேணா போட்டுக்கோங்க. முக்கியமா அவரி பொடி சேர்த்த உடனே நீங்க கிளவுஸ் போடுறது நல்லது. மருதாணி போடுற வரைக்கும் நம்ம கை வந்து டார்க் ப்ரௌனா ஆகும், அவ்வளவுதான். இந்த அவரி பொடியை சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பிளாக் கலரா மாறிடும். தேவையான அளவு நம்ம இந்த டிகாஷன் மறுபடியும் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு ஹேரோட கன்சிஸ்டன்சி கரெக்டா நம்மள ஹேர்ல அப்ளை பண்ற வரைக்கும் இருக்கணும். ஹேர்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கணும், அப்பதான் வந்து நமக்கு ஒழுகாம இருக்கும் முகத்துல எல்லாம். அதே மாதிரி நீங்க எப்பயுமே வந்து ஹேர் டை அப்ளை பண்ணும்போது அது எந்த மாதிரியான ஹேர் டையா இருந்தாலுமே நீங்க வந்து முகத்துல வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு முகம் எல்லாம் வந்து கருத்து போகாம இருக்கும். பாருங்க செம்மையான ஹேர் டை கிடைச்சிருக்கு பாருங்க. இப்ப நம்ம வந்து இதை வந்து ஹேர்ல அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிடணும். ஹேரை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடணும். நல்லா காய வச்சுட்டு இதை அப்ளை பண்ணி 1 hour வச்சீங்கன்னா போதுங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா கருப்பாயிடும். நிரந்தரமான இந்த ஒரு வாட்டி போடுறதுனால உங்களுக்கு வந்து ஃபுல்லா கருப்பாயிடாது, கருப்பாகும். ஒரு 60 days வரைக்கும் அந்த கருமை இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் போயிடும். நீங்க மறுபடியும் அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா கருமையா மாறிடுங்க. நம்மளுடைய நரைமுடிகள் இல்லாம இருக்கிறதுக்கு இது பெஸ்டான ஒரு சொல்யூஷனுங்க. என்னால வந்து நீங்க இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஹேர்ல அப்ளை பண்ணிக்க போறேன். நீங்களும் அப்ளை பண்ணிட்டு இந்த ஹேர் டை எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.